இங்க பாருங்க, தமிழக அரசுக்கு இந்த அமைப்பின் மூலமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி நடக்குது. எங்கெங்க இருக்குது? மதுரையில, சென்னையில, திருவையாறுல, கோயம்புத்தூர்ல 4 இடங்கள்ல இசைக்கல்லூரி இருக்குது. இசைப்பள்ளி மாவட்டம் தோறும் இருக்கு. எங்க மாவட்டத்தில் இல்ல. அதை இங்க சொல்லிடணுமா இல்லையா? எங்க மாவட்டத்தில் இல்ல. பெரியோர்களே, எல்லா இசைக்கல்லூரிலையும் இங்க பாருங்க, வாக்கேயக்காரர்களுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்கு. வாக்கேயக்காரர்கள்னா பாடலை உருவாக்குபவர்கள், பாடலை எழுதுபவர்கள், அவங்களுக்கு வாக்கேயக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த இசை தலைவர்களை பற்றி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு. யார் இருக்கு? முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், இவங்க தான் தமிழ் இசை மூவர். இசை மும்மூர்த்திகள் யாரை சொல்றோம்? தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், அப்புறம் சியாமா சாஸ்திரிகள்னு சொல்றோம். இந்த அறுவருடைய வாழ்க்கை வரலாறு, தேவார மூவரினுடைய வாழ்க்கை வரலாறு கூட இருக்குது. ஆனா நண்பர்களே, ஆபிரகாம் பண்டிதனுடைய வாழ்க்கை வரலாறு இல்ல. உலகின் முதல் இசை, ஆதி இசை, எல்லா இசையை விட தொன்மை வாய்ந்த இசை தமிழ் இசைதான் என்று 1346 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலை படைத்த ஆபிரகாம் பண்டிதர் தான் நம் தமிழ் இசை தாத்தா என்று எந்த இசை கல்லூரிகளிலும் சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லை. அதுக்கு காரணம், அதுக்கு சாட்சி நானே சாட்சி. நான் இசை கல்லூரியில் படித்த மாணவன் தான். ஆபிரகாம் பண்டிதர் வரலாறு இல்லை. அதனால நாம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, தமிழிசை தாத்தா யாருன்னு கேட்டா இனிமே நம்ம ஆபிரகாம் பண்டிதர்னு தைரியமா சொல்லலாம்.